ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணார் விளாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது பார்ட் 8 வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துப்பாங்க, அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்ம அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு யாராவே எந்திரிச்சிட்டோம். ஜன்னல் வழியாக அப்படி பார்த்தா ஒரு வீட்லேயும் ஒரு ரூம்லேயும் இருந்து ஒருத்தர் கூட எந்திரிக்கலை. இங்கே எல்லா இடத்துலையும் லைட் வெளிச்சம் மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னும் விடியல, அதனால் எப்படா விடியும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தோம். வந்ததுலேருந்து ஒரே தான் அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ரிசார்ட்டை நான் காட்டவே இல்லை. ரூம் டூர் பார்த்தாச்சு. ரிசார்ட்டோடைய லே அவுட்டை எல்லாமே நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா பொருளும் அப்படியே கிடந்துச்சு. இந்த ஜன்னல் வழியாக திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது பண்ணுறதுக்கு கூட எனக்கு சோம்பேறித்தனம். அதனால இந்த மாதிரி திறந்து பார்த்தேன். எல்லா இடமும் இருட்டாகவே இருந்துச்சு. நம்ம எப்படியாவது மார்னிங்கே ஷூட் பண்ணிடணும், அப்போ தான் நம்மளுக்கு வியூவர்ஸ்க்கு எல்லாமே காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். எப்படா விடியோன்னு காத்திருந்து லேசாக விடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. என்னோடய பையன் அம்மா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான். என்னன்னு போய் பார்த்தா ஜன்னல் எல்லாமே பனி படர்ந்து இருந்தது. அதில் எல்லாமே நம்ம உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்கிறதுனால என் வாய்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. சாரி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே இல்லை, ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக நான் போட ஆரம்பித்தேன். வெளியே ரூமை சுற்றி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளோட ரூமு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் பக்கத்தில் எந்த இடத்துலையும் உட்கார்றதுக்கு பயமாகவே இருந்தது. ஏன்னா அங்கே இங்கேயும் அட்டைப்பூச்சி இருந்தது. மோஸ்ட்லி ஹில் ஸ்டேஷன் போனாலே அந்த இடத்துல நிறைய பூச்சிகள் இருக்கும். அது ஸ்னேல் இருக்கும், அட்டைப்பூச்சி இருக்கும். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடங்கள்லாம் போயிருக்கோம். இந்த ரூம் பாருங்கள், இதுக்கு ஒரு பேர்டோட பேர் வச்சுருக்காங்க, பிளாக் புல்புல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நிறையா பறவைகள் இங்கே இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே பறவைகளோட சத்தம் தான் அதிகமாகவே இருந்தது. அதுதான் அலாரம் மாதிரியே எழுப்பி விட்டுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பார்க்குற இடமெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. மூணார் பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமான இடம். அதுவும் ஸ்டெர்லிங் ரிசார்ட்டுன்னு நம்ம சொல்லவே வேணாம். எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா இடங்களையும் சுத்தமாக வச்சுருப்பாங்க. பார்த்தா ஒரு சின்ன இலைகள் கூட இருக்காது. இங்கே எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் மூணாரில் அந்த இடத்துல நம்ம நடந்து போகிற எல்லா இடமும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன இலைகள் கூட இருக்காது. அந்த அளவுக்கு சுத்தமாகவே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பயங்கரமான ஒரு சுத்தமான இடத்துலையும் ஒரு அப்ராட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். கேரளேட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கிளென்லினஸ். அவங்க எந்த அளவுக்கு அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே அந்த இதில் ரொம்பவே பொறுப்பெடுத்துக்குவாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ரிசார்ட்டோட அழகை சுற்றி பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க.
மறுபடியும் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய மேடான இடம். அந்த பள்ளமான இடத்துக்கு நம்ம கீழே இறங்கி போனால் தான் நம்ம ரிசப்ஷனுக்கு போக முடியும். பழைய வருஷங்களான நிறைய பழையமையான மரங்கள்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. இங்கே வந்து வர்றவங்களுக்கு வந்து பக்கியை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைம்னாலும் நம்ம ஃபோன் கால் பண்ணால் அவங்க பக்கி எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால சில்ட்ரனோ எல்டர்லி பீப்புளோ வர்றதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் நம்ம மார்னிங் டைமாக இருக்கிறதுனால எல்லோரும் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நம்ம இதை ஒரு வாக் எடுத்து போகலாம். அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸ்டோரேஜே காலியாக போச்சு. எத்தனை ஃபோனு எல்லாத்துலேயும் எடுத்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாமே காலியாக்கிட்டோம். வாங்க நடந்து போகலாம். கண்டிப்பாக சொல்லணும், இந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மலைகள் வந்து அப்படியே பனி படர்ந்து அந்த பார்க்குறது ஸ்கையே ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ விடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சன் நம்மளுக்கு வரப்போகிறாங்க. நம்ம சன்ரைஸை வந்து இந்த மூணாறு ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து அதோடைய போர்டெல்லாம் இருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு எலிஃபண்ட் வந்து பக்கத்தில் மூணாறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கும். ஃபுல்லாக லே அவுட் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா இடங்களும் மரங்கள், பாதையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பில்டிங் எல்லாமே ஒன்று போலவே ஒரே மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் கார் பார்க்கிங் இருக்குது. பாருங்கள், ஸ்டெர்லிங் மூணார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய லோகோவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருந்தது. லாவெண்டர் கலரில் இந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எலிஃபண்ட் ஸ்டாச்சு பாருங்கள், அது பக்கத்தில் ஒரு சேர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த கொஞ்சம் தூரமாக தெரிகிறது வந்து அப்படியே பார்த்தா ஆகாசத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராகவே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. இங்கே ஒரு ஸ்விங் கூட இருக்குது. கப்புள்ஸாக வரவங்க உட்காந்து அதில் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான இடம். பாருங்கள், இந்த லேண்ட் ஃபுல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. பச்சை பசேல்னு புல்வெளிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். வாட்ச்மேன் வந்து நிறைய குரங்கு வந்து அப்படியே சுற்றிட்டு இருந்தது. இந்த மங்கியெல்லாம் விரட்டிகிட்டு இருந்தார். கொஞ்சம் பார்த்தே போங்க. அவர் எல்லாம் விரட்டி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் போய் உட்காருங்க. ஆனால் நம்ம புல்லை பார்த்து அழகாக இருக்குன்னு பக்கத்தில் போனால் எல்லாமே பனி படர்ந்து ஃபுல்லாக கால் வைக்கிற இடம் ஃபுல்லாமே வந்து தண்ணியாகவே இருந்தது. ஹார்ட் ஷேப்பில் ஃபோட்டோ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா இருந்தது. ரிசால்ட் வந்து வியூவை பார்த்தாலே ரொம்பவே அழகாக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு நம்ம இப்போ நடந்து வர்றதுனால நம்ம ஒன்றும் மேக்கப்பு ஒன்றுமே இல்லை. நம்ம எப்போயுமே பவுடர் கூட போட மாட்டோம். மேக்கப்லாம் அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு. ஆனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்காகவே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நல்ல ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பிளான் பண்ணிவிட்டு போனோம். இங்கே ஒரு ப்ளே ஏரியா இருக்குது, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆப்போசிட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இந்த இடத்துல எப்படி தான் இதில் எல்லாம் குளிப்பாங்களோ எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பூலில் தண்ணியெல்லாம் வந்து ஜில்லுனே இருந்தது. நம்ம பூல் பக்கமே போகலை. பாதி பேர் இதுக்கு முன்னேற்றே குளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அந்த சைடு போகவே இல்லை. இன்றைக்காவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த தென்னை மரத்துக்கு இடையில வந்து சன்ரைஸை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூணார் ட்ரிப்பில் நம்ம ஒரு சன்ரைஸை ரிசார்ட்டில் இருந்தே நம்ம பார்த்ததுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குற இடம் ஃபுல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது.
இது ஒரு ஃபவுண்டைன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நைட் டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கண்டு ரிசார்ட்டு டூரை போடுறப்போ வந்து இது எல்லாமே இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு டைம் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலை. அங்கே இங்கே போயிட்டு வந்தது டயர்டாக இருந்ததுனால நம்ம இதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ட்ராம்போலின் கூட இருந்தது. பசங்க விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பேரண்ட்ஸ் வந்து பசங்களை அங்கே விளையாட விட்டுட்டு நம்ம உட்காந்து நம்ம அவங்க விளையாடுறத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நிறையா சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் என்னோடய பசங்க வந்து இந்த ஏரியாவில் நல்லா விளையாடுவாங்க. இப்போ எல்லாமே பெரியவங்களாயிட்டாங்க. அதனால பார்த்துட்டு அப்படியே போனாங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. சில்ட்ரன்லாம் வந்தால் நல்லாவே வந்து விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், மிஸ்டி ஆர்ட் வால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டில் வந்து நம்ம ஆர்ட் வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷ்ஷும் அங்கே ஒரு மக்கு அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி வச்சு நம்ம வந்து வரையணும். யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பையன் வந்து மூணார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். அதை பார்த்தோன்னே எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. எழுத ஆரம்பித்தேன். எடுத்தோடனே ஸ்ட்ரக்கு தான். நம்மளுக்கு எப்போயுமே இந்த மாதிரி ஆரம்பம் ரொம்ப மோசமாகவே தான் இருக்கும். ஆனாலும் பிடிச்சி எழுதாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். நானும் மூணார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எழுதி அந்த ஆர்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நிறையா எழுதி அதெல்லாம் வந்து போட்டோம். இது கொஞ்சம் நேரம் அந்த மிஸ்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் அதை டிஸப்பியர் ஆயிரும். அதனால் அது வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததும் அந்த இதை கட்டாயம் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். நான் ஒன்று வரைஞ்சேன். அது என்னன்னு கண்டுபிடிங்க. பார்க்குறதுக்கு ஈஸியாகவே இருந்தது. என்ன தான் நல்லா வரைய தெரிஞ்சாலும் இதில் வந்து வரைகிறது ரொம்ப எனக்கு கஷ்டமாகவே தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி அங்கங்கே தண்ணி ஒழுகிடுச்சு. நம்மளுடைய இமேஜ் வந்து கரெக்டாகவே கொண்டு வர முடியாது. இந்த இமேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. மிஸ்டில் இந்த அளவுக்கு மோசமாக வரைஞ்சின்னு நினச்சி ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. திருப்பி வரைய மாட்டேன். ஆனால் என்னோடய பையன் ரொம்ப சூப்பராகவே வரைஞ்சான். ரொம்ப சுலபமாகவே அது வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. யார் யாருக்குள்ளே என்னென்ன டேலண்ட் இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியல. அந்த மாதிரி சூப்பராகவே வரைஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பாக மூணார் போனீங்கன்னா, ஸ்டெர்லிங் ரிசார்ட்டில் தங்கினீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். இது ப்ரமோஷனல் வீடியோ கட்டாயமாக கிடையாது. நான் எப்பயும் சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்ட். பாய்.